சென்னை ஜாம் பஜார் பாரதி சாலையில் சிறுவன் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஜாம் பஜார் பாரதி சாலையில் இன்று மாலை 5 மணியளவில் சென்ற கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு அதிவேகமாக சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த காரை துரத்தி சென்றபோது வாகனத்தை மடக்கி காரின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி சிறுவனை பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த ஜாம் பஜார் போலீசார் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் மற்றும் அவரது நண்பரை பிடித்து அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது சிறுவன் அவனது பெரியப்பாவின் இனோவா காரை எடுத்துக்கொண்டு நண்பருடன் காரை எடுத்து வந்து 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதும் போலீசாருக்கு பயந்து காரை நிற்காமல் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விபத்து தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மணிகுண்டு முனையில் 2 பேர் இடிச்சிட்டு லேடிஸை இடிச்சிட்டு தள்ளிட்டு வந்துட்டார். தள்ளிட்டு வந்து ஸ்பீடாக வரும்போது இங்கே ஆக்சிடென்ட் நடந்தது. இங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக போயிட்டு ஜாம் பஜார் பெட்ரோல் பங்க் அங்கே 2 பேர் இடிச்சாங்க. அங்கேருந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் காயம் மாதிரி ஏற்பட்டதா? லைஸாக இது போலீஸ்கார் மேலேயே ஏற்றுக்கு போனால் போலீஸ்கார் தப்பிச்சிட்டு கிராஸ் பண்ணி அவரை எஸ்கேப் பண்ணிட்டு பிடிச்சிட்டாரு. வந்தது யார்? ஏதாவது பார்த்தீங்க? வந்தது ஒரு பையன் தான் சார். அவங்க பிடிச்சிட்டு கேட்டான், அப்பா வண்டி எடுத்துன்னு வந்துட்டான் தெரியாதனமா, அதனால ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், ஓட்டு தெரியாது அதனால அவங்க இடிச்சிட்டாங்க சார். ஃபாஸ்ட்டாக வந்தார், ஸ்பீடாக வந்தார் சார். இங்கே சந்தல் ஏன்னா இங்கெல்லாம் ஸ்பீடாக போக முடியாது, பயங்கர ஸ்பீடாக வந்தார். ஓவர்டேக் பண்ணின்னு போனார். ஆனால் நடுவில் யாரும் வந்திருந்தால் செத்துட்டு இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.